அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கும் வனவனின் முதல் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம போன வீடியோ சொன்ன மாதிரி 4 கிழங்கு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி அந்த வகையில் இன்றைக்கி 2வது கிழங்கு பார்க்க போகிறோம். ஜுட்டி கிழங்கு பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சுட்டி கிழங்குன்னு சொல்லலாம். அதை வந்துட்டு வழக்கமாக சொல்கிறதுல வந்துட்டு சுட்டி கிழங்குன்னு சொல்கிறாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கேயாச்சும் கொடி கண்டுபிடிச்சிங்களா? நான் பார்த்துட்டு இப்போ தான் உங்ககிட்ட கேட்டால் ஜுட்டி கொடி எப்படி இருக்குன்னு நானே இப்போ தான் பார்க்குறேன். நீங்களே இப்போ தான் பார்க்குறாங்க. ஒரு இப்போ தான் இலைங்களாம் ஜுட்டி கொடி. எதுங்கண்ணா? ஒரு சாம்பிளுக்கு இது பார்க்கல, இது தோண்ட போகிறதில்ல, இது சின்னதாக இருக்குது. இலை எப்படி இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இது நம்ம முள்ளுவேலி கிழங்கு தோன்ற கொடி மாதிரி தான். கொடியோட கலர் வந்து சேம் அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் முள் இல்லை இதில் வந்து சுத்தமாக முள் இல்லை, நைஸாக இருக்குது. இலை பார்த்தோம்னா பாரு, இந்த மாதிரி 2 இலையாக இருக்குது, வெத்தலை மாதிரி இலை. இதுதான் ஜுட்டி கொடிங்களாம். நம்ம இதே கொடி வந்து இன்னும் கொஞ்சம் குண்டாக இருக்கிற மாதிரி ஒரு பெரிய கொடி, பழைய கொடியை பார்த்து தோன்றுனா நம்மளுக்கு நல்லா பெரிய கிழங்காக கிடைக்கும். இப்போ தேடி கண்டுபிடிக்கணும். சாம்பிளுக்கு வந்து இவர் காமிச்சிருக்காரு. இப்போ நாங்கள் வந்து இது தேட போகிறோம். இன்னும் கொஞ்சம் பெரிய கொடியாக இருக்கிற மாதிரி ஒரு ஜுட்டி கொடி, கிழங்கு கொடி வந்து தேட போகிறோம். கருவேப்பிலை செடி.
வருஷம் சேர்க்கணும் தோண்டியில் பல முடிஞ்சிருக்கு. இது எத்தனை வருஷம் கிழங்கு மேம் அது? 10 வருஷம் கிழங்கு இருக்கு. கொடி வாரி வந்துக்குது வாரி மேலே. பழைய கொடிக்கு வந்து 10 கொடி இருந்துச்சுன்னா 10 வருஷத்துக்கு கிழங்கா? ஒரு வருஷத்துக்கு ஒரு கொடி விட்டுக்குமா? ஆமாம், கொடியில் தத்துப்பார். வெயில் கூட்டி ஒரு வாரத்தினால பூமி காக்கிறோம் மாப்பிள்ள. மண்ணால் வளர்த்து கல்லுன்னு போயிட்டே இருக்கு. இந்த ஈரத்தில் தோன்றது வந்து கடப்பாளி இங்கே பாரு ஒட்டிக்குது. வேப்பமா பஞ்ச காலத்தில் இருக்கும்போது நீங்கள் எத்தனை சோடு இருந்தீங்க? மாதிரி சொல்லு அவன் ஆட்டம் ஒரு சோடு இருந்திருப்பீங்களா? எல்லாருமே கிளம்பி தின்ன எனக்கு மட்டும்தான் இப்போ சோறு. ஒரு நேரம் ஏதோ கஞ்சி ராய் கஞ்சி அது இது. அப்போது கிழங்கு தோணுனத்தை சோறு இல்லாட்டி இல்லையா? எப்படி காடெல்லாம் விளையிறீங்களே, என்ன காரணம்? அப்போ வந்து ஸ்டார்டிங் இவங்க இங்கே ஊருக்கு வந்து ஸ்டார்டிங் வெள்ளாம் வேலை வந்தாலும் அந்த கிளம்ப விட மாட்டாங்க. ஊரே தான் தின்ன. இந்த பெரிய கிழங்கெல்லாம் எடுத்து வச்சிருவாங்க மச்சி. பொடி கிழங்கெல்லாம் போட்டு டீயை போட்டு 2 போறானியா பழைய கிழங்கு அது. இது இல்லை, அது புது கிழங்கு தான். என்ன இது இது இதுக்கு அது இந்த முள்ளுவெளி கிழங்கு சோடு பெருசாக இருக்குது. சின்ன கொடி இந்த மண்ணை விட்டு பாரு. அப்புறம் கடைசியில் பார்த்துல பாரு. அந்த பொடி கிழங்கெல்லாம் கொண்டு போய் மத்த டீயை போட்டு சுட்டு குழந்தைங்க நம்மளுக்கு எடுக்கிறது. சின்ன கிழங்குகளெல்லாம் சுட்டு நிற்கிறதுங்களா? சுட்டெல்லாம் குழந்தைகளுக்கு எடுக்கிறது. கிழங்கு வாங்க வரைக்கும் சோறு என்ன பண்ணுவாங்க. அப்போ அது கொண்டு கொடுத்தா அவங்க தின்னுட்டு இருக்கு. ஓஹோ, இங்கேயே சுட்டு எடுத்துக்கிறது. அப்புறம் சின்ன கிழங்கு போனோமே குழந்தைகளுக்கு கொடுத்துறது. அவங்க திங்க இருக்கலாம். அப்புறம் கிழங்கு கழுவி வச்சு பெரிய கிழங்கு வந்து வேக வச்சு அப்புறம் இது என்ன மொடா சட்டி இல்லையா? ஆமாம், மண் சட்டிக்குது. அப்போல்லாம் மண் மொடா ஆகுது. மண் மொடா தான் இருந்தது. என்னென்னு மாமா தண்ணி இது இப்போ வேக வைக்கிறது எப்படி என்னென்னு போடணும்ல? ஒன்றும் போட வேண்டியது மாப்பிள்ள. நல்லா கிளீனாக கழுவி தட்டியில் வச்சு உப்பு போட்டுருவாங்க. கழுவி போட்டு உப்பு போட்டு உப்பு மட்டும் போட்டால் போகுது. தண்ணி ஊற்றி கிழங்கு முழங்குற மாதிரி தண்ணி ஊற்றிடுவாங்க. அந்த அளவுக்கு வேண்டியது ஒரு 2 லிட்டர் தண்ணி. அது பாதியெல்லாம் ஊற்றி விட்டுல அப்போ. இப்போ இந்த ஜுட்டி கிழங்கு எப்படி தோன்றாங்கன்னு பார்க்குறக்கு வந்தோம். அவங்க வந்து இப்போ ஒரு கொடி முன்னாடி காமிச்சாங்க. இப்போ தோன்றக்க ஆரம்பித்து ஒரு 2 மணி நேரத்தில் இந்த கிழங்கு தோண்டி கொடுத்துருக்குறாங்க. பக்கத்துலேயே இன்னொரு கொடியும் இருக்குது. நம்ம இது வந்து பத்தாது. இப்போ நாம் ஒரு 10 பேர் வந்திருக்கோம். இது சமைச்சு சாப்பிட்றதுக்கு இது பத்தாதுங்கிறதுனால இன்னொரு கொடியும் தோண்டலாம் அப்படின்னு சொல்லி தேடணும். பாருங்கள், பக்கத்துலேயே இருக்குது. இதை நம்ம வச்சிடலாம். அந்த கொடி நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்படி எப்போவுமே நீங்கள் வனத்தில் போனீங்கன்னா இப்படி பார்த்துட்டே போனால் இப்படி இந்த மாதிரி புதையில வந்து படம் இருக்கும். அதை வச்சு தான் நீங்கள் கொடி வந்து கண்டுபிடிக்க முடியும். அது எல்லாம் உங்களுக்கு முன்னாடி காமிச்ச மாதிரி இந்த மாதிரி தான் இருக்குங்க. இது போன டைம் இப்போ தோண்டினதை விட பெரிய கொடியாக இருக்குதாட்டா இருக்குது சின்ன. இது பெரிய கொடியாக தான் இருக்குது. பார்க்கலாம் பாருங்கள், இவ்வளோ பெரிய கொடியாக இருக்குது. இது நம்ம வந்து நிலத்தில் வந்து போகிறத எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இது வந்து பின்னாடி இந்த கொடி எங்கே போகுதுன்னு இப்படி பிடிச்சி அந்த இடத்துல வர அந்த மரத்துக்கு போகுது. அந்த சீங்கக்கீரை மரத்துலேருந்து பாப்டாஞ்செடியில் கீழே இறங்குது. அப்போது அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் எந்த இடத்துல இறங்குது அப்படின்ட்டு. இதெல்லாம் முள்ளு புதை, எல்லா இடத்துலையும் பார்க்க முடியாது. இப்போது இது இந்த பாப்டாங்கொடியில் கீழே வந்துட்டுருக்குது. இது வந்து கீழே எந்த இடத்துல இறங்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாங்க. இதுலேயே வந்து பாருங்கள், இந்த குச்சியிலே கீழே இறங்கிக்குது. இப்போ அங்கே போய் பார்க்கலாம். இங்கே இருக்கிற எல்லா கிழங்குமே மனசுதான் சாப்பிடணுங்கிறது இல்லை. அப்படியே
அந்த கொடி வந்து இந்த பாப்டான் செடி வழியாக வருதுன்னு நம்ம வெளியே நின்று பார்த்தோம். இப்போ அது வழியாக இந்த குச்சி வழியாக கீழே இறங்கிக்குது. கீழே நம்ம வந்து பார்க்குறப்போ வந்து அந்த கொடியில் வந்து 1 2 3 4 5 6 7 8 9, அதாவது 9 கொடிகள் வந்து இது வந்து பூமியில் இறங்கி இருக்குது. பழைய கொடிகள், ஒரு கொடி தான் புது கொடி. அப்போது 9 கொடினா வருஷத்துக்கு வந்து ஒவ்வொரு கொடி வந்து மேலே வரும். புது கொடி வரும். ஏற்கனவே இருந்த கிழங்கு தானாக அப்படியே காஞ்சு போயிடும். அந்த கிழங்கு இருக்கிற சக்தி எடுத்து புது வருஷத்துக்கு அது ஊறிக்கும். ஒவ்வொரு வருஷமே இந்த கிழங்கு வந்து புதுசாக அப்படியே உருவாகுங்களாமா. இப்போ வந்து இந்த ஒரே ஒரு புது கொடியில் ஏன் இது 10 கொடி இருக்குதுன்னு, இதெல்லாம் பழசு. இது வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இந்த கிழங்கு வந்து இந்த ஒரே இடத்துல அப்படி போயிட்டே இருந்திருக்குது. தொடர்ச்சியாக அப்படியே உருவாகிட்டே இருக்குது. இப்போ இந்த கிழங்கு எடுக்கிறவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, இது எடுத்துகிட்டு அதோட வேர் பகுதியெல்லாம் அப்படி விட்டுருவாங்க. அடியில் இருக்கிற கிழங்கு மட்டும் எடுத்துகிட்டு வேர் பகுதி மட்டும் மண்ணிலேயே விட்டுருவாங்க. திருப்பி அப்படியே வளர்ந்துக்கும். இதை எடுத்து அவங்க உணவாக சமைச்சிக்குவாங்க. இப்போ நம்ம இந்த கொடி இப்போ தோண்டலாம். கிழங்கு துட்டி கிழங்கு தம்பி. சரிங்க ஐயா. இது இந்த இலை வந்து இதே மாதிரி தான், வெத்தலை மாதிரி தான் இருக்குது. சரிங்க ஐயா. இது வந்து இளங்கொடி இலஸ். இது வந்து அது ஜுட்டிக்கிழங்கோட இலைங்க ஐயா. ஆமாம், இலையோட இலை. அந்த கொடியை மட்டும் தனியாக காமிச்சிருங்க ஐயா. அது பிடிங்க வச்சுருக்கீங்களா? இது வந்து நிலத்தில் வரும்போது இந்த மாதிரி சைனிங்காக இருக்கும். முள் இருக்காது இந்த கொடியில். அது எப்படி சாப்பிட்றது, பச்சையாகவே சாப்பிட்றது, சமைக்காமே சாப்பிட்றதுங்கிறது நம்மளுக்கு இப்போ செஞ்சு காமிப்பார். பொண்டாங்க அப்படி ரவுண்டை வெட்டிடுறோம். கைப்பிடி கொஞ்சம் லேசாக வலுவல் மாதிரி இருக்குது. தண்ணி தாக்கல் நீ எப்பேற்பட்ட தாளத்தில் வந்தீங்கன்னாலும் சரி. இதெல்லாம் உங்களுக்கு ஒன்று வயல் போட்டுங்க. இதானதா சுட்டி கிழங்கு வந்து தோண்டிட்டு வந்தாச்சு. இப்போ அது சமைக்கிற முறை பார்த்தா ஒரு அண்டாவில் ஒரு சட்டியில் வந்து இப்படி ஒரு அரை சட்டி தண்ணி ஊற்றிட்டு கிழங்கு எந்த அளவுக்கு இருக்குது அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணி ஊற்றி பாரு தீ எறிஞ்சிட்டு இருக்கு. இப்போ நான் உப்பு போடுறேன். இதான் அது வேக வைக்கும் போது உப்பு தவிர வேறு எதுவும் போடக்கூடாதுங்க. அந்த கிழங்கு எவ்வளோ இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போடலாம். இப்போ இந்த மாதிரி பண்ணிவிட்டு நான் சமைச்சதுக்கப்புறம் பாருங்க குழந்தைங்கள்லாம் விளையாடுறாங்க. நிறைய இப்போ பெரிய மனுஷங்களாம் வருவாங்க. ஒரு இதெல்லாம் சமைச்சதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்ற மாதிரி இப்போ நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இதில் முறையாக சாப்பிட்லாம். அது எப்படின்னா சுட்டு சாப்பிட்றது. நம்ம கிழங்கு எடுத்துகிட்டு வந்து நேரடியாக தீயில் வாட்டி சாப்பிட்றது. இந்த மாதிரி குச்சியில் குத்திக்கலாம். உப்பு தடவி அந்த கையில் இப்படி வாட்டி இப்படியும் சுடலாம். இல்லை நம்ம அடுப்புக்குள்ளேயே வந்து கிழங்கு எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணாமே அப்படியே போட்டு
அது நல்லா வெந்ததுக்கு அப்புறம் எடுத்து அப்படியே பிரித்து சாப்பிட்லாம்.